பலாப்பழ அடை செய்யலாமாங்க. இப்போ சீசன் நிறைய பலாப்பழம் கிடைக்குது. அப்படியே வாயில வச்சா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்க ஸ்வீட்னஸ் தகுந்த அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்ததும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 2 மிக்சிங் வந்து நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரையும் டேஸ்ட்டுக்கு. அதனால எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று திரண்டு வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ 2 கப் அளவு அரிசி மாவில் உப்பு, சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா மெல்லிசாக தட்டிட்டு பலாப்பழம் ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.